எளிமை மனிதர் அப்படின்ற அந்த சொல்லே அவரை பற்றி பேச வேண்டும் என்று என்னை இங்கே அழைத்து வந்தது. சூப்பர் ஸ்டார் அந்த வாணி மகாலுக்குள்ள வரும் முன்னாடி அங்க ஊடகத்துறை சார்பில் 3 கேமரா வச்சுட்டு நின்னாங்க. அவர் உள்ள வந்த பிறகு 23 கேமரா இருந்தது. அதுல வேடிக்கை என்னன்னா நார்த் இந்தியன் சேனல் வேற வந்துருச்சு. இது நடக்கிறது தமிழ் புத்தக வெளியீடு. அவ்வளவு பேரும் அவர் என்ன பேசுவார் என்பதை எதிர்பார்த்து இந்தியாவே காத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். வெறும் விசில் எதிர்காலத்தை சம்பாதிக்காது, கட்டுப்பாடு ஒன்றுதான் எதிர்காலத்தை சம்பாதிக்கும். என்ன ஆச்சரியம்னா, அன்று முதல் இன்று வரை அவர் தமிழ் மக்களுக்கு ஒரு சென்சேஷனாகவே இருக்கிறார். அவர் அத்தனை பேர் மத்தியிலும் அப்படிப்பட்ட ஈர்ப்பு இருக்கிறது. உண்மையிலே சொல்றேங்க, அவர் எவ்வளவு பெரிய மனிதர்னா, அவர் சொன்னாரு, நான் போயிட்டு அவரை மட்டும் நீங்க எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அவருக்கு புது படம் புதுசா வந்திருக்கிறாரு, நடிக்க வராது, அதனால நான் அப்படி தூக்கி போட்டு சும்மா சைட்ல இருந்து பண்றேன், அதை பார்த்துட்டு அவர் அப்படின்னு செய்யட்டும், ஏன்னா அப்பதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் அப்படின்னாரு. டைரக்டரே ஆச்சரியப்பட்டாரு. அது எத்தனை தடவை பல முறை அப்படி தூக்கி போட்டாரு. நமக்கு தான் நடிக்க வராது, இதுல நம்மளை வச்சு கதை வேற பண்றாரு. இதுதான் புது கதையா இருக்கு. பல முறை பண்ணாரு. அப்படி பண்ணி காட்டி, நான் பண்றேன், நான் கேமரால இல்லாட்டி பரவாயில்ல, ஆனா ராஜா என்னை பார்த்து ரியாக்ட் பண்ணட்டும் அப்படின்னாரு. இந்த பெருந்தன்மை தான் எளிமையின் மனிதர் என்பதற்கு எடுத்துக்காட்டு. நேர்கொண்ட பார்வைக்காரருக்கு தெரியும், கேமரா ஓம் மேலே வைப்பாங்க, கதாநாயகன் மேலே வைப்பாங்க, நீ ஏன் இப்படி நிற்கிற அப்படின்னாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவர் உதவியாளர் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி தலைவர் உங்கள்கிட்ட பேசணுன்றாருனாரு. நான் ஃபோன் எடுத்து, என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை ராஜா, அன்னைக்கு ஏர்போர்ட்டில் பார்த்தோம், செக்யூரிட்டி, நான் நின்று பேசக்கூடாது, அதனால தான் உங்கள்கிட்ட பேசலை, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னாரு. யார் செய்வார்? சீனில் அவருக்கு ஒருத்தர் வந்து ஷூ போடுறாரு. அவர் காலை விட்டு சாக்ஸ் போட்டு ஷூ போடுறாரு. போட்டு முடித்தோடனே அவர் சூப்பர் ஸ்டார் அவரை தொட்டு கும்பிட்டார். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. நான் பக்கத்தில் இருக்கிறேன். நான் கேட்டேன், சார் என்ன சார் இப்படின்னு? அவர் என் காலை தொடுறாரு, நான் அவருக்கு பதில் கும்பிட வேண்டாமா அப்படின்னாரு. அது செய்யறது அவன் வேலை. அவன் என்ன, அவன் நான் அப்படி காலை வரப்பா நீட்டிக்கிட்டா போட்டு போ அப்படின்னு சொல்லாம, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவனின் ஆன்மா இருக்கிறது, அந்த ஆன்மாவை தொழ வேண்டும். மனுஷன் இல்ல, அவன் கடவுளின் அம்சம் என்று பார்க்கிற ஒரு பெருந்தன்மை அவருக்கு இருக்கிறது. அதிகம் பேச மாட்டார், குறைவாக பேசுவார். ஆனால் அவர் பேசினால் அதுதான் அடுத்த நாள் தலைப்பு செய்தியாக இருக்கும். ஆழ கற்றவர், ஆழமாக தெரிந்து கொண்டவர், மக்கள் மனங்களை எடை போட தெரிந்தவர். ரொம்ப அருமையா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசினார். அதுல உண்மை இருந்தது, யதார்த்தம் இருந்தது. அரசியலிலே பல பெரிய தலைவர்களை அருகில் வைத்து பார்த்தவர், பாடம் படித்தவர், பாடம் படித்து கொண்டவர், பாடம் பிறருக்கு கற்றும் கொடுத்தவர். இவரோட பேட்டி கொடுத்து ஒடிஞ்சவங்களும் உண்டு, உயர்ந்தவர்களும் உண்டு. ரொம்ப அருமையாக அந்த பேச்சை அவர் வடிவமைத்திருந்தார். உங்க எல்லாருக்குமே அது கொஞ்சம் கொஞ்சம் திடுக்குன்னு தான் இருக்கும். உலகத்துல உண்மை பேசுவது தான் மிகச் சிரமம். ஆனால் உண்மையை ஒத்துக்கொள்ள நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். அதுதான் உண்மை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. கலைப்புலிய தானு அவர்கள் என்னை பற்றி சொல்லும்போது, இவர் எதையுமே எதிர்பார்க்காமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் அப்படின்னாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எளிமை மனிதர் அப்படின்ற அந்த சொல்லே அவரை பற்றி பேச வேண்டும் என்று என்னை இங்கே அழைத்து வந்தது. அது வெறுமனே நீங்கள் போட்ட அடைமொழி அல்ல. ஜூன் மாதம் 29ஆம் தேதி சென்னையிலே தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் புறநானூறுக்கு ஒரு புதிய உரை நூல் எழுதியிருந்தார். அந்த நூல் வெளியீட்டு விழா நடந்தது வாணி மகால்ல. இந்த விழாவிற்காக சூப்பர் ஸ்டார் அவர்களை அழைப்பதற்கு நான் பம்பாய் போயிருந்தேன். தர்பார் ஷூட்டிங்கில் அவர் இருந்தார். அந்த ஷூட்டிங் நடந்தப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். அப்போ அவர் சொன்னது இதுதான், எனக்கு ஷூட்டிங் நிறைய இருக்கு, இந்த படம் இப்போதைக்கு முடியாது, 29 ஜூன் முடியாது, அதுக்கு பிறகு ஷூட்டிங் போகும். ஆனால் ஐயாவுக்கு ஏதாவது நான் செய்யணும், ஒருவேளை அந்த நாளில்
சென்னையில் இருந்தால் நான் உறுதியாக வருவேன் அப்படின்னு சொன்னார். பம்பாயில் கடும் மழையினால ஷூட்டிங் ஒரு 2-3 நாள் நின்னது. அந்த நாட்களில் அவர் சென்னை திரும்பினார். இதை தெரிந்து கொண்டு நான் 29 காலையில் அவங்க வீட்டுக்கு தகவல் சொன்னேன். அன்று மாலை 6 மணிக்கு அழைப்பிதழில் பெயர் போடாமலே ஒரு விழாவுக்கு வந்து 3 மணி நேரம் அமர்ந்திருந்தார். 3 மணி நேரம் தமிழ்த்தாய் வாழ்த்துல தொடங்கி தேசிய கீதம் வரை அவர் அமர்ந்திருந்தார். அவரது உதவியாளர் அவ்வப்போது போகலாமா போகலாமான்னு சொல்லும் போதெல்லாம் கையை காட்டிட்டு கூடவே இருந்தார். அது தவிர மேடையில் வந்து தமிழறிஞருக்கு மரியாதை செய்தார், சிறப்பாக பேசினார். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு விஷயம் சொல்லவா, ஊடகத்துறையில் இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டார் அந்த வாணி மகாலுக்குள்ள வரும் முன்னாடி அங்க ஊடகத்துறை சார்பில் 3 கேமரா வச்சுட்டு நின்னாங்க. அவர் உள்ள வந்த பிறகு 23 கேமரா இருந்தது. அதுல வேடிக்கை என்னன்னா, நார்த் இந்தியன் சேனல் வேற வந்துருச்சு. இது நடக்கிறது தமிழ் புத்தக வெளியீடு. அவ்வளவு பேரும் அவர் என்ன பேசுவார் என்பதை எதிர்பார்த்து இந்தியாவே காத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். அவரது எளிமைக்கு நிறைய உதாரணம் இருக்கு. ஆனால் நேரம் அதிகமாயிடுச்சு. உலகத்திலே ரொம்ப சிரமமானது பக்கத்துல சாப்பாடு போட்டுட்டு பேசுறது. ஆமா, நீங்க அவருக்கு ரவி அவர்கள் சாப்பாடை போட்டுட்டு எங்களை பேச சொல்லி இருக்கிறார். அது இல்ல நீ உட்காருங்க, அது பாட்டு நடக்கட்டும் இல்லைன்றாரு. ஆனா நடக்குது, நீங்க உட்காருங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, ஏன் பாண்டே நீங்க கட்டுக்கோப்பா இருக்கணும்னு சொன்னாருன்னு தெரியுதா? ஒரு சாப்பாடு போட்டோன்னே பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டா எவ்வளவு சிரமம் இல்லை? அரசியல் என்பது முதலில் கட்டுக்கோப்பு. வெறும் விசில் எதிர்காலத்தை சம்பாதிக்காது, கட்டுப்பாடு ஒன்றுதான் எதிர்காலத்தை சம்பாதிக்கும். உண்மையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அவர் ரொம்ப அழகா சொன்னார். என்ன கட்டமைப்பு, அது இருந்தால் மட்டும்தான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். அவர் எவ்வளவு பெரிய மனிதர். அவரோட ஒரு சினிமாவில் கொஞ்ச நாள் அவரோட இருந்திருக்கிறேன். ஒரு 30-32 நாள் ஷூட்டிங்கில் நான் அவரோட இருந்திருக்கிறேன். கொஞ்சம் பேசி இருக்கிறோம் அவரோட. அவரது எளிமைக்கு 1-2 செய்திகள் மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஏன்னா அடுத்து பாரதி ராஜா சார் பேச்சை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பற்ற வச்சுட்டையே பரட்டைன்னு அந்த டயலாக சொல்லி, நான் அப்போ கல்லூரி மாணவன், நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஸ்டைலுக்காக அந்த படத்தை பல பேர் திரும்ப திரும்ப பார்த்தாங்க. அந்த பற்ற வச்சுட்டே பரட்டைன்னு அவர் சொல்லுகிற விதம் ஒரு ஒரு சிரிப்பா இருப்பாருங்க. இது எப்படி இருக்கு, அது அவரை செஞ்சு காட்டுறாரு. இதெல்லாம் ஒரு காலத்தில் இட் வாஸ் சென்சேஷன். என்ன ஆச்சரியம்னா, அன்று முதல் இன்று வரை அவர் தமிழ் மக்களுக்கு ஒரு சென்சேஷனாகவே இருக்கிறார். அவர் அத்தனை பேர் மத்தியிலும் அப்படிப்பட்ட ஈர்ப்பு இருக்கிறது. நான் பண்ண ஒரு சிவாஜி படத்தில் 1-2 சீன் அவருக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து நடிக்கிறது. அவர் எளிமைக்கு உதாரணம் சொல்லிடுறேன். அதில் ஒரு காட்சி இருக்கும், மிளகாயை அப்படி வாயில் தூக்கி போட்டு அவர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த காட்சி எடுக்கும் போது டைரக்டர் சங்கர் அவர்கள் முதல்ல அவரை வச்சு ஒரு பெரிய மாஸ்டர் ஷாட் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அந்த காட்சியில் அவர் மிளகாயை தூக்கி போடும்போது நாங்களாம் பார்க்கணும். நான், மணிவண்ணன் சார், இதெல்லாம் நாங்கள் எல்லாரும் பார்க்கணும். அப்போ அவர் சொன்னார், சார் உங்கள் இது முடிஞ்சாச்சு, இப்போ ராஜாவுக்கு மட்டும்தான் நான் கேமரா வைக்கிறேன், நீங்களாம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னாரு. உண்மையிலே சொல்கிறேங்க, அவர் எவ்வளோ பெரிய மனிதர்னா, அவர் சொன்னார், நான் போயிட்டு அவரை மட்டும் நீங்கள் எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவருக்கு புது படம் புதுசாக வந்திருக்கிறாரு, நடிக்க வராது, அதனால் நான் அப்படி தூக்கி போட்டு சும்மா சைடில் இருந்து பண்ணுறேன், அதை பார்த்துட்டு அவர் அப்படின்னு செய்யட்டும், ஏன்னா அப்போ தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் அப்படின்னாரு. டைரக்டரே ஆச்சரியப்பட்டார். அது எத்தனை தடவை பல முறை அப்படி தூக்கி போட்டார். நமக்கு தான் நடிக்க வராத, இதில் நம்மளை வச்சு கதை வேற பண்ணுறாரு. இதுதான் புது கதையாக இருக்கு. பல முறை பண்ணார். அப்படி பண்ணி காட்டி, நான் பண்ணுறேன், நான் கேமராவில் இல்லாட்டி பரவாயில்ல, ஆனால் ராஜா என்னை பார்த்து ரியாக்ட் பண்ணட்டும் அப்படின்னாரு. இந்த பெருந்தன்மை தான் எளிமையின் மனிதர் என்பதற்கு எடுத்துக்காட்டு. என்னென்ன அவருக்கெல்லாம் நிறைய தெரியும். புனேயில் ஒரு ஷூட்டிங், புனே அப்படின்ற பூனா நகரத்தில் ஷூட்டிங். அங்கே தான் அந்த யூனிவர்சிட்டி காட்சிகள்லாம் எடுத்தாங்க. நாங்கள் அதுலேயும் ஓரமாக நிற்போம். ரொம்ப காமெடியாக இருக்கும். நானும் மணிவண்ணன், டைரக்டர் மணிவண்ணன் சாரும் அதில் இருப்போம்.
அந்த காட்சிகள் எல்லாம் நான் எனக்கு முதல் படம்னால ரொம்ப வெறப்பாக நின்றுக்கிட்டு இருப்பேன். மணிவண்ணன் சொல்லுவார், கேமரா அப்போதையே போயிடுச்சியா, நீ ஏன் இன்னும் இருக்கு? நேர்கொண்ட பார்வைக்காரருக்கு தெரியும், கேமரா ஓ மேலே வைப்பாங்க, கதாநாயகன் மேலே வைப்பாங்க, நீ ஏன் இப்படியே நிற்கிற அப்படின்வாரு. நாங்கள் கற்றுக்கிட்ட காலம் அது. அந்த ஷூட்டிங்கு போயிட்டு நாங்கள் எல்லோரும் புனே ஏர்போர்ட், ரொம்ப சின்ன ஏர்போர்ட், அப்போது ஒரு சின்ன ஏர்போர்ட். நாங்கள் ஒரு 30 பேர் க்யூவில் நிற்கிறோம் செக்யூரிட்டிக்காக. சூப்பர் ஸ்டார் அங்கேருந்து வர்றார், அவருக்கு நிறைய ஆட்கள் கூடவே வர்றாங்க. எங்களெல்லாம் அப்படி பார்த்த வேகத்தில் ஹாய் அப்படின்ட்டு வேகமாக போயிட்டார், செக்யூரிட்டியை கடந்து போயிட்டார். அதாவது ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் நாங்கள் வர்றோம். எங்களை பார்த்துட்டு அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் எவ்வளவு எளிமையானவர் என்பதற்கு உதாரணம் என்னென்னா, அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவர் உதவியாளர் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி தலைவர் உங்கள்கிட்ட பேசணுன்றாருனாரு. நான் ஃபோன் எடுத்து, என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை ராஜா, அன்றைக்கி ஏர்போர்ட்டில் பார்த்தோம், செக்யூரிட்டி நான் நின்று பேசக்கூடாது, அதனால தான் உங்கள்கிட்ட பேசலை, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னார். யார் செய்வார்? உண்மையிலேயே அவருக்கு அந்த பெருந்தன்மை இருக்கு இல்லையா? நான் அரசியல்வாதி கிடையாது, சினிமாக்காரரும் கிடையாது. ஆனால் நான் பார்த்து வியந்த மனிதர்களில் பிறரை கொஞ்சமும் காயப்படுத்தாமல் ஒரு மனிதனால் வாழ முடியும் என்றால், இதை நான் சொன்னதில்லை, எனக்கு இருக்கிற சினிமா அனுபவத்தில் பலர் என்கிட்ட சொன்னது. என் கூட நிறைய பேர் பேசுவாங்க. ஏன்னா எனக்கு இது பட்டிமன்றம்ன்ற ஒரு அறிமுகம் இருக்கிறதுனால கேமரா பர்சன்ஸ், மேக்கப் பர்சன் எல்லாரும் பேசுவாங்க. ஒரு சில விஷயங்களை எங்களுக்கெல்லாம் இந்த காஸ்டியூமர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். காஸ்டியூமர்னா சட்டை போடுறவர், இந்த ஷூ எல்லாம் மாட்டி விடுறது, பெல்ட் எல்லாம் மாட்டி விடுறாரு. அந்த படத்தில் ஒரு சீனில் அவருக்கு ஒருத்தர் ஷூ போடுறாரு. அவர் காலை விட்டு சாக்ஸ் போட்டு ஷூ போடுறாரு. போட்டு முடித்தோடனே அவர் சூப்பர் ஸ்டார் அவரை தொட்டு கும்பிட்டார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. நான் பக்கத்தில் இருக்கிறேன். நான் கேட்டேன், சார் என்ன சார் இப்படின்னு? அவர் என் காலை தொடுறாரு, நான் அவருக்கு பதில் கும்பிட வேண்டாமா அப்படின்னாரு. அது செய்கிறது அவன் வேலை. அவன் என்ன, நான் அப்படி காலை வரப்பா நீட்டிக்கிட்டா போட்டு போ அப்படின்னு சொல்லாமல், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவனின் ஆன்மா இருக்கிறது, அந்த ஆன்மாவை தொழ வேண்டும். மனுஷன் இல்லை, அவன் கடவுளின் அம்சம் என்று பார்க்கிற ஒரு பெருந்தன்மை அவருக்கு இருக்கிறது. அவர் செய்த நிறைய உதவிகளை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய செய்திருக்கிறார். எப்போது எந்த விஷயத்தை அவர்கிட்ட பேசினாலும் பச்சை குழந்தை கேட்குற மாதிரி கேட்பார். அது ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் அப்படியான்வார். அதிகம் பேச மாட்டார், குறைவாக பேசுவார். ஆனால் அவர் பேசினால் அதுதான் அடுத்த நாள் தலைப்பு செய்தியாக இருக்கும். ஆழ கற்றவர், ஆழமாக தெரிந்து கொண்டவர், மக்கள் மனங்களை எடை போட தெரிந்தவர், உங்களை போன்ற ரசிகர்கள் மீது உயிரை வைத்திருப்பவர். உண்மையிலேயே ஒருவேளை அவர் அந்த மாதிரி முடிவெடுத்தார், அப்படித்தானே நான் சொல்லணும். அது திரு பாண்டே அவர்கள் சொன்னது போல அது இறைவனின் கையில் இருக்கிறது. அப்படித்தான் அவர் நினைக்கிறார். இறைவன் நினைத்தால் அது நடக்கும். 70, 80 இறைவன் அவருக்கு தந்த மிக நீண்ட ஆயுளின் ஒரு சின்ன பகுதின்னு நான் நினைக்கிறேன். 100 ஆண்டு அவர் வாழ வேண்டும். அவரால் உங்களை போன்ற ரசிகர்களும் தமிழகமும் பெருமை பெற வேண்டும். அவருக்கு கிடைத்திருக்கிற விருதுகள், பாராட்டுகள் எல்லாம் இன்னும் கிடைக்கும். அது எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த விருது அவரை தமிழ் மக்கள் உள்ளத்தில் வைத்து கொண்டால் அதுதான் மிகச்சிறந்த விருது என்று நான் நினைக்கிறேன். இந்த எளிமையின் மனிதருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல நீங்கள் எல்லாரும் மனதால் வேண்டிக் கொண்டு வாழ்த்து சொல்வதில் நானும் இணைகிறேன். அரசியலை அவர் சொன்னதை கேளுங்கள், கட்டுப்பாடோடு இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள், கேளுங்கள். முதலில் மற்றவர்கள் பேசுவதை அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். அது ஒன்றும் பெரிய எளிமையான விஷயம் அல்ல. அதையெல்லாம் தீர்க்கமாக யோசித்து பாருங்கள். இயக்கமாக இயங்குவதற்கான பலம் இருக்கிறதா என்று யோசியுங்கள். அது எளிமையானது அல்ல. அதை அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, அவருக்கு பிறந்த நாளை இது போல கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன், அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிற எல்லாரும் ஒழுக்கமாக இருங்கள். இது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவர் ஒரு இடத்துல போய் சலம்புனார்னு வைங்க, தண்ணி அடிச்சுட்டு, பார்க்குறவன் என்ன சொல்லுவான், இவெல்லாம் ரசிகர் மன்றத்தில் இருக்கான், இப்படி தெருவில் ஆடுறான்னுவான். நீங்கள் ரசிகர் மன்றத்துக்கு இழுக்கு தேடவில்லை, அந்த அடையாளத்துக்கு இழுக்கு தேடுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் இருந்தால்தான் தலைவர் நினைக்கிறார் என்பதை நீங்கள் நிறைவேற்ற முடியும்.
ஒழுக்கம் இல்லாத எந்த இயக்கமும் முன்னேற முடியாது. தயவு செய்து அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று உங்கள் சார்பிலும்